இந்த நாள் இவ்வளோ சீக்கிரமாக வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் இல்லாமல் என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக தெரியுற. ஏன்னு சத்தியமாக தெரில. நீயும் ஜஸ்ட்னா லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், இது அவகிட்டே சொல்லியிருந்துருக்கலாம்ல. அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. நிலா எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஆமாம், இந்த மாதிரி உன் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உன் கூடவே இருப்பேன். ஆப்பை ஆப் பற்றி நம்ம ஃப்ரெண்ட் எப்போவுமே பேசிகிட்டு இருப்பான். ஆனால் எப்படி இந்த ஆப் நமக்கு தெரிஞ்ச பிளேசஸ் அண்ட் காமனாக இருக்க பீப்புள்ஸோட கனெக்ட் பண்ணுது பார்ப்போம். இவங்க நம்ம ஆஃபீஸில் பார்த்துருக்கோமே, ஆனால் அப்ரோச் பண்ணதில்லை. சரி, ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி காஃபியாக தனியாக குடிக்கிறதுக்கு பதிலாக யாருன்னா கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல. சரி, ஹாப்பனாப்பில் பார்க்கலாம். சாரி, டிராஃபிக்காக தான் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். யுவர் ஆர்டர் ப்ளீஸ். ஒரு மோச்சா கேப்பச்சினோ. ஓகே. ஹே, இட்ஸ் மை ஃபேவரட். எனக்கும் தான். மோச்சா கேப்பச்சினோவும் டேட்டும் ஒரு மணிரத்னம் ஃபிலிம் மாதிரி இருக்கும். என்ன வெறும் மழை மட்டும்தான் மிஸ்ஸிங். ஹே, அங்கே பாரு மழை பெய்யுது. அப்போ ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ஜஸ்னா யாருப்பா? என்ன வயசாச்சு உனக்கு? இல்லப்பா, எனக்கு வயசு அதிகம் ஆயிடுச்சுல்ல, அதான் மறந்துட்டேன் போல. ஆனா உனக்கு லவ் பண்ற வயசாகலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அம்மா இல்லாத பையன்னு பாசமா வளர்த்தது ஏன் தப்பு இல்ல? அப்படிலாம் இல்லப்பா. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நான் உன் கூட இருப்பேன்னு மட்டும் யோசிக்காத. அப்போ நம்ம பேசினது எல்லாமே கேட்டாரா? என்னடா பண்றது? சரி விடு, பார்த்துக்கலாம். அப்பாவை கஷ்டப்படுத்துகிறோமோன்னு தோணுது. சிங்கிள் பேரண்டாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. த்ருவ், என்னை விட்டு போக மாட்டல்ல? என்னடா பயந்தா மாதிரி நடிக்கிறிய? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அப்படியே போட்டேன்னா நானும் பாக்குறேன், ரொம்ப ஓவரா நடிக்கிற. சம பர்ஃபார்மன்ஸ்ரா, பின்ற. நானும் அதான்ப்பா பார்த்தேன், இன்னும் திடீர்னு ஸ்ட்ரிக்டான அப்பா மாதிரிலாம் நடந்துக்கிறாருன்னு. ஆனால் சுத்தமாக செட் ஆகலை. எல்லாம் ஓகே தான், ஆனால் நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட நிற்க மாட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே தான். ஆனால் ஒன்றுடா, அப்பா மாதிரி லவ்னு சுற்றி படிப்பை கெடுத்துக்காத, புரியுதா? அப்போ ஒரு நிமிஷம், ஜஸ்னா பற்றி எதுவும் கேட்காம போகிறீங்க? உன்னையும் ஒரு பொண்ணு லவ் பண்ண வச்சுட்டானா கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டா. சரியா? நீயும் பார்த்துக்கோ. எப்படி நம்ம சர்ப்ரைஸு? ஏன்டா அவள் பண்ற? என்னடி இப்படி கிள்ற? பொண்ணுங்க இது மட்டும் நல்லா கத்து வச்சிருக்கீங்க. ஏய்,
என்ன ஏதோ காலேஜ்ல அப்பானா பயம், அப்பாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு சொன்ன. சும்மா விளையாண்ட. இப்ப என்ன முறைச்சிட்டே இருக்க? என்னமோ தெரியலப்பா, மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு வீட்டு சைடாவது இப்போ சப்போர்ட் இருக்கேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம இருந்தா நல்லா இருக்கும். ஜோயா எங்கே இருக்க? வந்துட்டே இருக்கேன். 5 மினிட்ஸ். நான் பாதி தூரம் வரைக்கும் நடந்து வந்துட்டேன். சீக்கிரமா. சரி நீ இப்போ எங்க இருக்கியோ அங்கேயே நில்லு. இதோ வந்துட்டேன். ஹாய். டேய் சாரிடா, டிராஃபிக். நான் வேணும் லேட்டா வரல. சரி ஓகே. என்ன லாங் டைம் நோ சி, ஸோ ஹக். உட்கார். இப்போ எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஒன்றும் இல்லை. சரி, ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு? போச்சு. இப்போ என்ன தாண்டா ஆச்சு? ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? சொல்லு. பின்ன ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோமே, கொஞ்சமாச்சும் மிஸ்ஸிங் ஃபீல் இருக்கா அவங்ககிட்ட? இருக்கே, மிஸ் பண்ணனே. சுற்றி 100 பேர் இருந்தாலும் எதை பற்றியும் யோசிக்காமல் ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணணும். அந்த ஹக்கில் அவளோட 2 சொட்டு கண்ணீர் சொல்லும் அவள் அவனை எவ்வளோ மிஸ் பண்ணாங்கிறது. இப்படி எதுவுமே பண்ணாமல் சும்மா வார்த்தையால் மிஸ்ஸின்னு சொன்னால் எப்படி? என்ன இல்லை, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரில. உன்கிட்ட போய் சொன்ன பாரு. சுற்றி 100 பேர் இருக்கும்போது தான் ஹக் பண்ணி சொல்லணும்னு இல்லை, இப்படியும் சொல்லலாம். மிஸ்ட் யூ. சரி போ, காலேஜில் பார்க்கலாம். வீடு வரைக்கும் வந்திருக்கேன், உள்ள கூப்பிட மாட்டியா? எனக்கு ஓகே தான். இரு முதல்ல எங்கள் வீட்டில் வந்து பேசு. சரி, சீக்கிரமாகவே வந்து பேசுகிறேன். எங்க இருக்க? வந்துட்டே இருக்கடா, இரு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? வந்துட்ட பாரு. இருந்தாலும் இவ்வளோ அழகா இருக்கிறது தப்புப்பா. அது எப்படி பசங்க கண்ணுக்கு பொண்ணுங்க இவ்வளோ அழகா தெரியுறீங்க? சரி, டைம் ஆச்சு, காலேஜ் போலாமா? ஐயா, நீனே எப்போ பார்த்தாலும் கிளாஸு காலேஜ்னு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம லவ் பண்ணுறோம் தெரியும்ல. அதுக்கு நம்ம இன்னைக்கு காலேஜுக்கு போகல, பின்ன காலேஜை கட்டடிக்க போகிறோம். விளையாடுறியா? நான் வரல. சரி, உடனே மூஞ்சி அப்படி வச்சுக்காத, போலாம். வா போகலாம். எங்க போறோம்?
வா. எங்கடா போகிறோம்? இன்னும் 5 ஸ்டெப் எடுத்து வச்சா உனக்கே தெரியும். அப்படியா? 1 2 3 4 5. த்ரு, இப்படியே வரட்டா? இல்லை, இப்படியே வரட்டான்னு கேட்டேன். நீ எப்படி இருக்கியோ அப்படியே உள்ளவன். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? சொல்கிறவன் சொல்லட்டும். எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கவங்க தான் உள்ளே வரணும், அப்படி இருக்கவங்க தான் உள்ளே வரணும், ஏன் இல்லை இந்துஸ் மட்டும்தான் உள்ளே வரணும்னு எந்த சாமியும் சொன்னதில்லை. ஷோரா? போகலாமா? செம்ம டேஸ்ட். தேங்க்ஸ். போய் அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு வா, அவங்க தான் தந்தாங்க. இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க? என்னை ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கூட்டிகிட்டு வர, உனக்கு ஏன் கோயில் கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு கோயில் தோணவே இல்லை. தான் லவ் பண்ணுற போனால் ஃபஸ்ட் டைம் வெளில கூப்பிட்டு போகிறோமே, கொஞ்சம் பெருசாக பண்ணணும், ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், உன்னை எங்கே கூப்பிட்டு வரதை விட வேறு எதுவும் ஸ்பெஷலாக ஃபீல் ஆகிருக்காது. அதான். நீ என்னை வேற எங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாலும் எந்த அளவுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. பரவாயில்லையே, லவ் பண்ண கொஞ்ச நாள்லேயே ஒரு ஆசையை நிறைவேற்றிட்ட. லவ் பண்ணுற பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறதை விட பசங்களுக்கு வேற என்ன வேலை இருக்குது? கூடிய சீக்கிரத்தில் எல்லா ஆசையும் நிறைவேற்ற பார்க்குறேன். ஓய், நான் உன்னை கோயில் கூப்பிட்டு போன மாதிரி நீ என்ன இப்போ தர்கா கூப்பிட்டு போகிற? தர்காவுக்கு போகணுன்னுலாம் உனக்கு ஆசை இருக்கா? எனக்கும் தர்காவுக்கு போய் ப்ரேயர்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சரி, அப்போ சீக்கிரமாகவே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். த்ரு, ஒரு டவுட்டு. என்னது? உனக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு? அது என்ன எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே கேள்வி? எல்லா பொண்ணுங்களுக்குமா? பொதுவாக சொன்னேன். சரி சொல்லு.
என்னை ஏன் பிடிச்சது, என்ன ரீசன்? லவ்வில் ரீசனே சொல்ல முடியாது. ஒருத்தவங்களை பிடிக்கலன்றதுக்கு வேணால் 1000 ரீசன் சொல்ல முடியும். ஆனால் பிடிச்சிருக்குன்ற போது எந்த ரீசனும் சொல்ல முடியாது. யாருக்கு வேணால் லவ் எப்படி வேணால் வரலாம். அழகை பார்த்து வரலாம், குணத்தை பார்த்து வரலாம். ஆனால் இதுதான் ரீசன் சொல்லிட்டு பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் லவ். இப்போ உன்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டேன்னா, அந்த கண்ணாக இருக்கலாம், அப்புறம் நீ பேசுகிற விதமாக இருக்கலாம், அப்புறம் நீ அழகாக சிரிக்கிறிய அதுவாக இருக்கலாம், அப்புறம் வீடு வந்துருச்சு நீ கிளம்புறதா கூட இருக்கலாம். பக்கத்து தெரு தானே வீடு, அதுக்குள்ளே வா. அதெல்லாம் அப்படிதான். பாய். ஓய், வெறும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறதால மட்டும் உனக்கு லவ் கிடைச்சிடாது. ஃபேட் டெஸ்டினி, கோஇன்சிடென்ஸில் நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஹேப்பன் ஆப். நீங்கள் லவ் பண்ணுற பிளேசஸை லவ் பண்ணுறவங்களோட கனெக்ட் பண்ணுறாங்க. கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள்.